வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் அரிசி மாவில் சிம்பிளாக ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி ஊறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாது. மாவை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கை உரலில் ஒரு சின்ன துண்டு சுக்கு, 3 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் துருவி வச்சுருக்கிற அரை கப் தேங்காவை சேர்த்துருங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ முந்திரியை சேர்த்துடலாம். இதையும் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட்லேயுமே கொஞ்சமாக சால்ட் சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்துறாதீங்க. தேங்காய் பொன்னிறமானதும் அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப திக்காகிடும். இப்போது அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அரிசி மாவு நல்லா ஒட்டாமல் பால் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் திராட்சையை சேர்த்துடலாம். இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. பொடிச்சு வச்சுருக்கிற சுக்கு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துடலாம். இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக உங்களோட விரல்களை தண்ணியில் நனைச்சி இந்த ஸ்வீட் நல்லா டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடாக சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.